வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான கிராஃப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எங்கேயுமே பார்க்காத மாதிரி டிஃப்ரெண்டாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேக் தான் எடுத்திருக்கேன். இது எனக்கு லெகின்ஸ் வாங்கச்சில் கிடைச்சது. ஸோ இதுக்கு பாட்டம் சொல்ல டாப் போர்ஷனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சில நேரம் அது மேலே உள்ள பார்த்து கிழிஞ்சு வந்துடும். அதனால பார்த்து கட் பண்ணி. ஸோ இதை இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்க்க. நமக்கு ஸ்கூல் சப்ளைஸ்னால் என்னது பவுச், அதுக்கு இவ்வளோ பெருசாக கொண்டு போனால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஸோ நான் கோடு போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வாட்டையாக தான் இருந்துச்சு. ஸோ நான் ரீசனாக வாங்கினேன் இந்த டபுள் சைட் செல்லோ டேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை அடியில் நம்ம ஒட்டிக்கிட்டு நம்ம அந்த ஸ்டிக்கரை இலக்கிட்டு அதுக்கு மேலே மிச்சத்தை ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டபுள் சைட் டேப் கூட போட்டுக்கலாம். அது தெரியும். அதுக்கப்புறம் டேப் போட மாதிரி வரும். ஸோ கிளியராகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணேன். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு வேண்டி பெயிண்ட்டும் கொஞ்சம் டாட்டிங் டூல்ஸும் எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே ரெட் கலர் வச்சு ஒருக்கா கொஞ்சம் அங்கங்கே புள்ளி வச்சுட்டு ஒயிட் கலர், சாண்டில் கலர், பிங்க் கலர் அப்படின்னு நிறைய 4 கலர்ஸில் வச்சுருக்கேன். பார்க்கவே செம்ம யூனிக்காக இருந்துச்சு. கொரியன் ஸ்டேஷ்னரிஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸ்டேஷ்னரிஸ்னே சொல்லுவேன் இது. ஸோ என்னோடய மார்க்கர்ஸ் எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் என்னோடய ஸ்கூலுக்குமே நான் இதை தான் கேரி பண்ணிட்டு போவேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பட்டன்ஸ் இல்லைன்னா வெல்க்ரோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிராஃப்ட் போயிடலாமா? ஓகே, இப்போ செகண்ட் கிராஃப்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ செகண்ட் கிராஃப்ட் என்னென்னா நம்ம ஒரு பென்சில் டாப்பர் தான் பண்ண போகிறோம். ஏம்மா இதெல்லாம் ஒரு கிராஃப்டாமா தூக்கிட்டு வந்துட்டேன் ஸ்கூல் கிராஃப்ட்டு. நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பிறகு யூஸ் பண்ணி கொண்டு போச்சு. எல்லாமே யூனிக்காக தெரியும். எல்லாமே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேண்டி தான். ஸோ இப்போ ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். அதில் இதை மாதிரி ஹார்ட் ட்ரா பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சம் லைன்ஸ் இதை மாதிரி நீட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ திரும்ப மடித்து வச்சுட்டு நான் திரும்ப கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பின்னாடி தான் கிளிட்டர் ஷீட் இருக்குது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குது. ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது இப்படி திருப்பி வச்சா ஒரு க்யூட்டான ஹார்ட் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம பாட்டம்ஸை தவிர மேலே கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு சைடில் எல்லாமே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லுமே தெரியாமல் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ ரெண்டாக மடக்கி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அது காய விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் கேப் இருக்கணும். பார்த்தீங்களா, நான் இப்போ விட்டுருக்கேன்ல. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே காட்டன் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மால் பீஸ் ஆஃப் காட்டன் எடுத்து உள்ளே வச்சுட்டு திரும்பவும் நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ கொஞ்சம் அப்படி ஊதி மாதிரி இருக்கும். அப்போ பார்க்க இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாட்டமில் இருந்த இடத்த கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கே இப்படி பண்ணலைன்னா நமக்கு அது செம்மையாக வராது, க்ளூ ஒட்டிக்கும். ஸோ இப்படி பண்ணச்சுல நமக்கு கரெக்டாக அதில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா க்யூட்டான ஒரு பென்சில் டாப்பர் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே செம்ம கிளிட்டரிஷாக யூனிக்காக இருக்குது. நான் இது என்னோடய மார்க்கர்ஸில் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயுமே பக்காவாக ஃபிட் ஆகுது. பென்சில்ஸுமே செம்ம ஃபிட் ஆகுது. நான் இதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடினேன். ஸோ இப்போ ஒரு அட்டை எடுத்துக்கலாம். என்னோடய ரைட்டிங் பேடையும் எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் நான் செஞ்ச ரைட்டிங் பேட் தான். இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க, நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் நான் எழுதியிருக்கேன். பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல? ஓகே, ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஐடியா பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ப்ளஷ் பென்ஸ் ஒரு மார்க்கர்ஸ் இருந்தாலே போதும், செம்மையாக ஸ்டாம்ப்ஸ் செய்யலாம். ஸோ நான் குட்டியாக ஹார்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறேன் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் க்ளூஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் க்ளூஸ் இல்லைன்னா ஃபெவிக்விக் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வச்சுக்கலாம். சூப்பராக ஸ்டாம்ப் ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும் இது. இதை மாதிரி டிஃப்ரெண்டான யூனிக்கான கிராஃப்ட் நம்ம சேனலில் தாராளமாக கொட்டி கிடக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிளை வச்சு இதை மாதிரி பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம டிசைனர் பேப்பர்ஸ் கூட மேக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு கிராஃப்டில் 2 கிராஃப்ட் சொல்லி வந்திருக்கேன். ஸோ இப்போ 4th கிராஃப்ட் பார்த்துடலாமா? வாங்க போகலாம். ஸோ 4th கிராஃப்ட் இதை மாதிரி சாட்டன் ரிப்பன் இருந்தாலே போதும். இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கிராஃப்ட்னே சொல்லுவேன். ஸோ இப்போ நான் ஒரு 2 இன்ச் இந்த சைடு விரலுக்கு அப்புறம் இந்த சைடு விட்டுக்கிறேன். ஸோ இப்படி சுற்றி எடுத்துட்டு திரும்ப கைக்கு உள்ள போட்டு எடுத்துட்டு
அடுத்த வந்து அதை வந்து அந்த நம்ம சுற்றி எடுத்தது உள்ளோட்டி எடுத்து வெளியே வந்து எடுக்கணும். அப்போ சூப்பராகவே நமக்கு ஒரு போ மாதிரி வரும். இதுதான் நான் இதுவரை எனக்கு பிடிச்ச கிராஃப்டே இதுதான். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஒரு சாட்டன் ரிப்பனில் இவ்வளோ பண்ணலாம்லன்னு. அண்ட் இதை நம்ம ஸ்கூல் ரிப்பனில் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோம்னா ஒரு கீ செயின் தான் செஞ்சிட்ருக்கோம். ஸ்கூல் ரிப்பனில் கூட இது செம்மையாக செய்யலாம், அழகாக வரும். ஸோ இப்போ வந்து அதில் வந்து நான் ஜம்ப்ரிங் தான் மாட்டிக்கிறேன். ஜம்ப்ரிங் மாட்டி ஒரு கீ செயின் ஹோல்டர்லேயே மாட்டிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அடியில் இருக்க இதில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு வேறு என்ன கிராஃப்ட் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் சொல்கிறேன், அதே கிராஃப்டை நான் கண்டிப்பாகவே மேக் பண்ணி போடுவேன். ஸோ இதுவும் சூப்பராகவே இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது.